பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த மாதம் ஆண்டு நமக்கு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் இல்லையா? என்ன வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு யோசனை பண்றீங்களா? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஏசாயா 14:24 கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போ அவருடைய நினைவின்படிதான் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதம் முழுவதும் நடக்க போகிறது. விசுவாசிங்க. அப்போ முதல் காரியம் அவருடைய நினைவு என்ன தெரியுமா? சங்கீதம் 3 8 முதல் வரியை நான் வாசிக்கிறேன், கவனித்து பாருங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னைக்கு அருமையான வசனம் இல்லையா? ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது, வேற யாருடையதும் கிடையாது. ரட்சிப்புனா என்ன அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கர்த்தர் அப்படியே மாற்றுவது. பழைய வாழ்க்கையில இருந்து புது வாழ்க்கை. பழைய வாழ்க்கையில கசப்பான காரியங்கள் இருக்கலாம், இல்ல பாவம் நிறைந்த காரியங்கள் இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நொடியில அப்படியே மாற்றி அமைத்து கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கொடுப்பதுதான் ரட்சிப்பு. அப்படி புதிய ஏற்பாட்டுல யாருக்கு ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்னு பார்த்தா, இதோ பழைய வாழ்க்கையில ரொம்ப துன்புறுத்தி நிறைய பேரை கொடூரமாய் இதோ அடித்து உதைத்த சவுலை ஆண்டவராகிய கர்த்தர் வனாந்தரத்துல சந்தித்து ரட்சிப்பை கொடுத்து பவுலா மாத்தினார். இறுதியில பாருங்க, அந்த அடுத்த நொடியிலிருந்து கர்த்தர் சந்தித்த அடுத்த நொடியிலிருந்து பவுல் இதோ தேவனுக்காக வாழ ஆரம்பித்தார். எல்லா நொடிகளும் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ ஆரம்பித்தார். கடைசி நொடி வரையிலும் இயேசுவுக்காகவே வாழ்ந்து தன்னுடைய உயிரை கொடுத்து இதோ அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு அப்போஸ்தலனா இந்த நாட்கள்ல நமக்கு முன்னாடி இருக்கிறார். பிரியமான சொன்னவன், அப்படிதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனா அந்த சவுல் பவுலாய் மாறினதுக்கு, ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்க ஜெபம் பண்ணாங்க. அதே போலதான் அந்த வார்த்தையை கேட்கிறதான என் சகோதரன், என் சகோதரிய, உங்க வாழ்க்கையிலயும் உங்க அப்பா ரட்சிக்கப்படாம இருக்கலாம், அம்மா ரட்சிக்கப்படாம இருக்கலாம், மனைவியோ கணவனோ பிள்ளைகளோ. பயப்படாதீங்க. நம்ம வேலை என்ன தெரியுமா? நல்லா ஜெபிக்க வேண்டிய வேலைதான் நம்முடைய வேலை. சவுலுக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாருங்க வனாந்தரத்துல இதோ சவுலை சந்தித்து ஒரு நொடி பொழுதுல பவுலாய் மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல யாராய் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யணும்? நல்லா ஜெபிக்கணும், விசுவாசத்தோட ஜெபிக்கணும். யோனாவின் புஸ்தகத்துல 3 கவனித்து பாருங்க. யோனாவுடைய அழைப்பே என்ன தெரியுமா? நினைவேங்கிற பட்டணம் அழிய போகுது, போய் சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அந்த பட்டணத்துல பயங்கரமான பாவம் பெருகிற்று. அந்த நினைவே பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை சுமந்துட்டு யோனா போய் சொல்றாரு. சொன்ன பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த பட்டணம் அழியும், எப்படி அழிய போகுதுன்னு சொல்லி யோனா அப்படியே உட்கார்ந்து பார்க்கும்போது தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற ஜனங்க சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரையிலும் ஆடு மாடு எல்லாமே உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல, ஆண்டவரே நாங்க வெறும் மண் ஆண்டவரேன்னு சொல்லி தங்களை தாழ்த்தி அழுது உபவாசம் பண்ணி ஜெபித்தார்களாம். அந்த ஜெபத்தை பார்த்து கண்ணீரை கண்டு என்ன செஞ்சிருக்கிறார்? வானங்களை பூமி படைத்த ஆண்டவர் மனதுருகி அவங்க மேல சொன்ன வாக்குத்தத்தமாகிய அழிப்பை மாற்றி அமைத்து ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அதை யோனாவால ஏத்துக்கவே முடியல. என்ன ஆண்டவரை இதுக்குதான் என்னைய என்ன செஞ்சீங்க? கப்பல்ல இருந்து கீழே தண்ணியில போட்டு மீன் வயிற்றுக்குள்ள வச்சு அதுக்கப்புறம் அந்த பட்டணத்துக்கு போன்னு சொன்னீங்களா ஆண்டவரை? ஆனா அந்த இடத்துல அழிவு உண்டாகும்னா ரட்சிப்பை கொடுத்துட்டீங்களே. இதுதான் நம்முடைய ஆண்டவர். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா ஆண்டவர்? அந்த ஜனங்க கிட்ட காசு, பணம், பேரு, புகழ் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு, அந்த விடுதலையை கொடுப்பதற்கு, அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தேவன் எதிர்பார்த்த ஒரே ஒரு காரியம், அவங்க பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு தன்னை ஒப்பு கொடுக்கணும் தான். அப்போ நம்மளும் கூட அந்த மாதிரி ஏதோ நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். நம்முடைய குடும்பத்துக்காக ஓயாம ஜெபிக்கும் போது கர்த்தர் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில ரட்சிப்பை கொடுப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகவே போகாதீங்க. இயேசு உங்க கூட தான் பேசி கொண்டு இருக்கிறார். ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. ஜெபிக்க வேண்டிய வேலையும் விசுவாசிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் நம்மளுடையது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த நாளிலும் கூட ரட்சிப்பு கர்த்தருடையது என்கிற வேத வசனத்தை நாங்க பார்த்தோமே. இதோ சவுலை என் தேவன் தொட்டு பவுலாய் மாற்றி ரட்சித்தீரே. அதே போல நினைவே பட்டணத்தினுடைய ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்த போது ஆண்டவரே அழிவைக்கு பதிலா ரட்சிப்பை கொடுத்தீரே. இப்படியாகவே நாங்க விசுவாசிக்கிறோம். யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்த்து தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ, பாவத்தை உணர்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. அதே போல ஆண்டவரே, இதோ யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துக்காக, இதோ தன்னுடைய நண்பர்களுக்காக, யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக மனம் இறங்கி என் தேவன் சவுலை தொட்டது போல அவர்களையும் தொட்டு ரட்சிப்பை ஆண்டவரை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்க விண்ணப்பிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்க ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு நிற்கணும். தேவன் கிருபைத்தாங்க. என ரட்சிப்பு உடையதா இருக்கிறது. தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
ரட்சிப்பு கர்த்தருடையது. சோர்ந்து போகாதீங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. God bless you.